வணக்கம். இது காரைக்கால் அம்மையாரோட கதையை இன்னைக்கு சொல்லலாம்னு நினைக்கிறேன். 63 நாயன்மார்களில் முதன்மையான பெண் நாயன்மார் இவங்க காரை வனம் அப்படின்னு சொல்லப்படுற காரைக்காலில் பிறந்தாங்க. இப்போ காரைக்கால் எங்கே இருக்குன்னா, பாண்டிச்சேரி மாநிலத்தில் இருக்குது. இங்கே திருநள்ளாறுங்கிற சனீஸ்வரர் கோயில் ரொம்ப பிரபலமானது. அங்கே எல்லாரும் போயிட்டு வந்தால் சனி பகவானோட அருள் கிடைக்கும்னு சொல்லி நினச்சி போயிட்டு வராங்க. நீங்களும் காரைக்காலுக்கு நேரம் கிடைச்சா போயிட்டு வாங்க. இந்த வீடியோவை பார்த்து பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம கதைக்கு போவோம். காரைவனம்ங்கிற இந்த காரைக்காலில் தனதத்தன்ற ஒரு வியாபாரி செட்டியார் குளத்தில் பிறந்தவர். ரொம்ப பெரிய பணக்காரர். அவர் கடல் வாணிகம் செஞ்சுட்டு வந்ததுனால ரொம்ப வசதியாக இருக்கார். அவருக்கு புனிதவதின்னு சொல்லி ஒரு மகா பிறக்காங்க. இந்த புனிதவதி நல்ல படிப்பறிவு, எல்லா அறிவும் இருந்தது. அப்போ அந்த காலத்தில் 3ஆவது நூற்றாண்டுலேருந்து 6ஆவது நூற்றாண்டு வரைக்கும் புத்த சமயமும் சமண சமயமும் வளர்ந்துருந்துச்சு. சைவ சமயம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு. இதுக்காண்டி அந்த காலத்து சோழ மன்னர்கள்ட்ட நிறைய நாயன்மார்கள் தோன்றி அவங்கள்ட்ட பாடி பக்தியை வளர்த்து சைவ சமயத்தை வளர்த்தாங்க. இவங்கெல்லாம் சிவனுக்கு தொண்டு செய்தவங்க. அதனால் இவங்க நாயன்மார்கள்னு அழைக்கப்பட்டாங்க. இந்த 63 நாயன்மார்கள் சொல்லணும். நீங்கள் சிவன் கோயிலுக்கு போனீங்கன்னா பார்க்கலாம். அப்படியே சின்ன சின்ன சிலையாக வச்சுருப்பாங்க. அதுதான் 63 நாயன்மார்கள். இதில் நவக்கிரகத்துல நடுவுல சூரியன் காரைக்காலில் அவங்க பூமி கடற்கரையில் சிவனோட வடிவத்தை செஞ்சு சிவனுடைய சாப்பாடெல்லாம் கொடுத்து சூரியன் தானே நடுவுல நிற்கியா? வெளிநாட்டுக்காரங்க தான் தப்பு தப்பா சொல்லியிருக்காங்க. வெளிநாட்டுக்காரங்க பூமியை நடுவில் வச்சு சூரியன் அவங்களோட குளத்துலேயே அது அவரை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்காங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு புருஷனையும் பொண்டாட்டியையும் இங்கே நாகப்பட்டினத்துக்கு அனுப்ப விருப்பம் இல்லாமல் காரைக்காலிலே வச்சுக்கிறாரு. அவர் பெரிய வியாபாரி. அவர் கூடையே வச்சுக்கிட்டு அவங்களுக்கு தனியாக ஒரு வீடு பார்த்து வைக்காரு. பரமதத்தன் கடைக்கு போவார், வருவார். அப்படி ஒரு ஆள். அவர் சாமிலாம் அந்தளவு கும்பிட மாட்டார். இவரை சாமி கும்பிட வைக்கிறதுக்காகவும் புனிதவதி அம்மையாரோட பக்தியை சோதிக்கிறதுக்காகவும் அவங்களோட தமிழ் இலக்கியம் உலகத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சதுனாலையும் சிவன் புனிதவதியை சோதிக்கணும்னு சொல்லிட்டு வராரு. அந்த பரமதத்தனுக்கும் சாமி இருக்குது அப்படிங்கிறது சொல்லணும் அப்படிங்கிற ஒரு இதோட சிவபெருமான் நினைக்காரு. இந்த பரமதத்தனுக்கு கல்யாணம் முடிஞ்சு சீரும் சிறப்பமாக 2 பேரும் வாழ்ந்துட்டு வரும்போது ஒரு நாள் அவருக்கு பரமதத்தனுக்கு 2 மாம்பழம் கிடைக்கும். அவங்க அந்த 2 மாம்பழத்தையும் கடை வேலைக்கார ஆள்கிட்ட கொடுத்து விட்டு வீட்டில் கொடுக்க சொல்கிறாங்க. வீட்டில் கொடுத்த உடனே இந்த அம்மா புருஷன் சாப்பிடாம எதையும் சாப்பிட்ற வழக்கம் இல்லை அந்த காலத்தில். அதனால அவங்களுக்கு புருஷனுக்காண்டி 2 மாம்பழத்தையும் வச்சுருக்காங்க. அப்போ ஒரு சிவனடியார் பிச்சாண்டவர் வேஷத்தில் சிவனே இவங்ககிட்ட பிச்சை கேட்காங்க. சாப்பாடு கேட்கும்போது இவங்க என்ன செய்கிறாங்க, வீட்டில் சாப்பாடு இன்னும் ஆக்கலை அப்படின்னு செஞ்சு அது கூட ஒரு மாம்பழத்தையும் வச்சு வெட்டி கொடுத்த உடனே அவரும் நல்லா சாப்பிட்டுட்டு போயிடுறாரு. அப்போ புருஷன் வராரு, சாப்பாடு வைக்க சொல்கிறாரு. அவருக்கு வைக்கும்போது இன்னொரு மாம்பழம் மிச்சம் இருந்ததை வெட்டி வச்சு கொடுக்காங்க. வச்சு கொடுக்கும்போது வீட்டுக்காரர் நல்லா சாப்பிட்டுட்டு இந்த மாம்பழம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, இன்னொரு மாம்பழத்தை எடுத்துகிட்டு வாங்காரு. மாம்பழம் இல்லை. அதை ஏற்கனவே பிச்சாண்டவருக்கு கொடுத்தாச்சு. இப்போ போய் அந்த அம்மா சிவனடியார்கிட்ட ஐயா இப்போ போய் மாம்பழம் இல்லைன்னு சொன்னால் அவருக்கு ரொம்ப கோவம் வரும். எனக்கு என்ன செய்கிறதுன்னு தெரியலைன்னு சொல்லும்போது சிவன் ஒரு மாம்பழத்தை அவங்க கையில் அருளால் போடுறாரு. உடனே இந்த அம்மா ரொம்ப சந்தோஷப்பட்டு வீட்டுக்கார்ட்ட கொண்டு மாம்பழத்தை கொடுக்க அவரும் வெட்டி சாப்பிட்டுட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்க, பரவாயில்லையே, ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ அவருக்கு ஒரு சந்தேகம் வருது. இது முதல்ல சாப்பிட்ட மாம்பழம் மாதிரி இல்லை, ஒரு தெய்வீக சக்தி உள்ள மாம்பழம் மாதிரி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது.
இது எப்படி உனக்கு கிடச்சிதுன்னு சொல்லி கேட்கும்போது இந்த அம்மாவுக்கு கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. இது மாப்பிள்ளை மாதிரி இல்லைன்னு இவர் வந்துட்டு சாமி கும்பிட மாட்டார். நம்ம வந்து சாமிக்கு கொடுத்துட்டோன்னு சொன்னால் ரொம்ப கோவம் வரும். சாமி வந்து எனக்கு கொடுத்துட்டாங்கன்னு சொன்னாலும் கோவம் வரும். என்ன செய்யன்னு தெரியாமல் இவங்க வந்து கடைசியில் உண்மையை சொல்லிடுது. சொன்ன உடனே அவருக்கு போவோம். அது எப்படி வரும் அப்படின்னோடனே இவங்க சாமி முதல்ல இருந்து வர வை பார்ப்போம் அப்படின்னு வேண்டி அவங்க வீட்டுக்கு போயிட்டு அப்போ அவங்க கேட்கும்போது அவங்களுக்கு திரும்பியும் ஒரு மாம்பழம் கிடைக்கும். உடனே அதை புருஷன்கிட்ட கொடுத்தாங்கன்னா இவர் புருஷனுக்கு ரொம்ப பயம் தாங்க முடியல. இவங்க கூட பழமையான ஆள் கிடையாது. இவங்க பெரிய சிவபக்தியில் உள்ளவங்க இல்லையா. அவரு அந்த நிமிஷமே அவரும் சிவனடியாராக மாறுற மாதிரி சிவன் மேலே ரொம்ப பக்தி கொண்டுட்டாரு. இந்த அம்மா கூட நம்ம இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி அவர் பாண்டிய நாட்டுக்கு போயிடுறாரு. இவங்க இருக்கிறது சோழ நாடு, அவர் பாண்டிய நாடு. அப்போ திருநெல்வேலி அந்த சைடு பாண்டிய நாடு. அங்கே வந்து ஒரு பொண்ணு பொம்பளை கட்டிட்டு அவளுக்கு கூட வாழ்ந்துட்டு அவளுக்கு ஒரு குழந்தையும் பிறக்குது. அவங்களுக்கு அந்த புனிதவதிக்கு முதல் பேரையே வைக்கிறார். வச்சுட்டு இருக்கும்போது இந்த அம்மா புனிதவதி வந்து புருஷனை காணும்னு சொல்லி தேடும்போது உறவினர்கள்லாம் சேர்ந்து உன் புருஷன் அங்கே பாண்டிய நாட்டில் இருக்காரு, வா போவோம்னு சொல்லி கூப்பிட்டு வராங்க. கூப்பிட்டு வந்தோடனே ஒரு இடத்துல இருக்காங்க. அவரு பொண்டாட்டி பிள்ளையோடு வராரு. வந்து பார்த்துட்டு உங்கள் கூட வாழ்கிறதுக்கு தகுதியே கிடையாது அப்படின்னு நீங்கள் வந்து தெய்வம் அப்படின்னு சொல்லி காலில் விழுங்குறாரு. புருஷனை இந்த அம்மாவுக்கு என்ன செய்யணும்னே தெரியாதுல. தாரையாக கண்ணீர் வருது. என்னைக்கு புதுசாக நம்ம காலையிலே வந்து நம்மளை வந்து சாமி நிலைக்கு ஒசத்திட்டாரோ அன்னைக்கு இன்னும் இந்த இளமை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சிவன்கிட்ட வேண்டி எனக்கு இந்த இளமை வேண்டாம், எனக்கு பேயுருவம் தாங்க. அப்போ பேயுருவம்ங்கிறது காரைக்கால் அம்மையார் பிச்சாடன மூர்த்தியாகிய சிவபெருமானுக்கு முதிய அமுது படைக்கிறார் சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இவங்க வந்து சிவன் அவரை திருவிளையாடல் செய்ய ரொம்ப பக்தியாகி சிவனுக்கு தொண்டு செய்கிறவங்களாய மாம்பழம் ஒன்றை சிவபெருமான் கைலாயம் கேட்கிறார் நினைட்டாங்க. அப்போ வந்து கைலாயம் போகிறது ரொம்ப புனிதவதியாரின் கணவர் வந்து ஒரு மாம்பழம் நன்றாக இருக்கிறது, இன்னொன்று எங்கே என்று கேட்க இன்னொரு பழத்தை ஈசன் அருளால் புனிதவதியார் பெறுகிறார். அதை கண்ட கணவர் பயந்து போய் தஞ்சைக்கு சென்று வேறு ஒரு மனைவியை மனம் முடிக்கிறார். காரைக்கால் அம்மையாராகிய புனிதவதியார் துறவு பூண்டு கைலாய மலைக்கு வந்து பேயுருவம் கொண்டு அலைகீழாக நடந்து சிவபெருமானை வழிபடுகிறார். அவரோட சிவ தாண்டவத்தை பார்த்துட்டு காரைக்கால் அம்மையார் திருவலங்காடு வந்து அங்கே உள்ள கோயிலில் திருவலங்காட்டில் வந்து ஒரு பெரிய கோயில் ஆனந்த தாண்டவம் அவருடைய திருவலங்காட்டு சிவன் கோயிலில் வந்து இவங்க வந்து திருவண்ணாமலை திருப்பதிகம் இது மாதிரி பாடல்கள்